நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக டின்னர் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் ரொம்ப ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பீஸ் முந்திரி எடுத்துக்கலாம். முந்திரி வந்து லைட்டாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய் இப்படி 2ஆக கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு லைட்டாக முந்திரி செவந்து வர டைமில் நான் வந்து ஒரு பட்டை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேம்மா மிக்சியில். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக பொடி பண்ணிவிடுங்க. இதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி சீவல், ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நசுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். ரொம்ப லைட்டாக வதக்குங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் எடுத்து நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே பட்டை சேர்த்துருக்கோம், அதனால் லைட்டாக இருந்தால் போதும். கரம் மசாலா சேர்த்து இப்படி பெரட்டி விட்டுருங்க. நான் வந்து 200 கிராம் ரவை எடுத்துருக்கேம்மா. இதை சேர்த்துக்கலாம். 200 கிராம் ரவைக்கு தான் நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்மா இது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேக வைக்காதீங்க, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ வந்து இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா பெரட்டிடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கிளறும் போது அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுங்கம்மா. பாருங்கள், நம்ம செய்யும் போதே பக்கத்தில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், அவ்வளோதான். எதுக்கு அதிகமாக தண்ணி வச்சு வைக்கிறோன்னா, பத்தாத போச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிடும். அதனால் தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சாலே போதும்மா. மீடியமான தீயில் நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. அடுப்பு தீ வந்து குறைச்சிட்டு இந்த அளவுக்கு மூடி வைங்க. பாருங்கம்மா, 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அதே போல் நான் நடுவில் எடுத்து கிளறி விட்டேன். இப்போ இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நம்ம இறக்குற டைமில் தேங்காய் திருகல், நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து ஒரு 3 பத்தமாக. பாருங்கள், தேங்காய் திருகல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் திருகல் சேர்த்து கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், ரொம்ப நேரம் வைக்காதீங்க அடுப்பில். அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான டின்னர் ரெசிபி ரெடி.